யெகோவா யெகோவா. நான் மூணாம் வானத்தில் யெகோவாவின் பிரைம் மியூசிஷியன், அவருக்கு பூஜை பண்ணுகிறவன். ஆடல் பாடலில் என்னை தாண்டியவன் யாரும் கிடையாது. அவ்வாறு இருந்த என்னை யெகோவா தள்ளிவிட்டார். ஆகவே அந்த யெகோவாவை விடமாட்டேன், அவரை பழி வாங்காமல் விடமாட்டேன். நான் ஏதேன் தோட்டத்துக்கு செல்கிறேன் என்கிறான் ஏஞ்சல் லூசிபர். அந்த ஒளியின் தூதன் இப்பொழுது ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் என்று ஆகிவிட்டான். அவ்வாறு ஆகி அவன் என்ன செய்கிறான்? அந்த விவசாயி வெகுளி, அந்த வெகுளியின் மனைவி ஏவாள், அவளை பார்த்து ஏ குட்டி பாப்பா ஏவாள் அப்படின்னு நான் கூப்பிடுவேன். அவள் திடீரென்று வருவாள். அவளை கொஞ்சி கொஞ்சி பேசி அந்த ஏவாளின் மதியை மயக்கி அவளை என்னிடம் வர வைப்பேன். இந்த கனிகளை அவளை புசிக்க வைப்பேன். இந்த கனிகளை புசித்தால் என்ன நடக்கும் எனக்கும் அந்த யெகோவாவுக்குத்தான் தெரியும். அதற்கப்புறம் அந்த முழு மனித இனம், அவ்வளவுதான், அந்த முழு பூமியும் என்னோட கண்ட்ரோல் தான் என்று அவன் நினைத்தது அங்கு செயல்பட்டது. அந்த வெகுளி ஏவாள், அவள் விவசாயி, அவனுடைய மனைவி இலகுவாக ஏமாந்தாள். அவள் தெரிந்து கொண்டே இந்த அறிவாளி இவ்வாறு ஏமாத்துவான் என்று தெரிந்து கொண்டும் தெரியாமலும் அவள் ஏமாறுகிறாள். நன்மை தீமை கனிகளை புசிக்கிறாள். அவள் ஆதாமை வஞ்சிக்கிறாள். ஆகவே முதல் தம்பதி சாத்தானின் பிடியில் சிக்குகிறார்கள். அதுதான் இதில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே சாத்தானின் பிடியில் சிக்காமல் வாழ்ந்தால்தான் இயேசு உங்களை சொந்த மகள் போல் அணைப்பார். மண்ணுலகில் விண்ணுலகு, மரித்தபின் நித்திய ஜீவ வாழ்க்கை இயேசப்பா கொடுப்பார். In Matthew 7:15, Jesus delivers a stern warning. Beware of false prophets who come to you in sheep's clothing, but inwardly are ravenous wolves. This striking imagery captures the essence of deceptive teachers who appear benign but harbor harmful intentions. In the context of his Sermon on the Mount, Jesus emphasizes the need for discernment and vigilance among his followers. False prophets not only mislead individuals, but can steer entire communities away from truth and righteousness. Their teachings, often cloaked in sincerity, can distort the core message of the gospel. As followers of Christ, we must anchor ourselves in biblical truth and seek the Holy Spirit's guidance to discern authenticity.